ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தோஷங்களை நீக்கக்கூடிய எளிமையான விநாயகர் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது நாம் பெற்ற தோஷங்கள் தான். இந்த தோஷங்களை நிறைய வகைகளில் பிரிக்கலாம். நம்முடைய ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி, கிரகங்களின் மாற்றத்தினால ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி, நாம் செஞ்ச கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, அது மூலமாக நாம் நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம். அப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கணும் இல்லையா? அந்த தோஷங்களை நீக்குவதற்கு உதவக்கூடிய தெய்வமாகத்தான் விநாயக பெருமான் இருக்காரு. அப்படிப்பட்ட விநாயக பெருமான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யலாம், முக்கியமாக எந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவகிரகங்களை தன்னகத்தே அடக்கி ஆளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அதனால தான் இவரை முழுமுதற் கடவுள் அப்படின்னு நாம சொல்றோம். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அதனால நாம் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கவும் செய்யுது. அப்படி அந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா எப்போ செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மாதம் பிறக்குது இல்லையா, அந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாடை நாம் செய்யணும். இப்போது இந்த நவம்பர் மாதத்துக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு, அதாவது 2ஆம் தேதியே போயிடுச்சு. அப்போது நாம் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் டிசம்பர் மாதத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். அதாவது அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு நீங்கள் செய்யணும். இல்லை அப்படின்னா காலையில் 7:45 மணிலிருந்து 8:45 மணிக்குள்ள இந்த வழிபாடை செய்யலாம். இல்லை மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள இந்த வழிபாடு செய்யுங்க. வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுடைய படம் இல்லைனா சிலை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். அவருடைய படத்தையோ சிலையையோ சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டு வச்சு அந்த தட்டில் அருகம்புல்லை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல்லுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுருங்க. அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றி வையுங்க. இந்த விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விநாயக பெருமானின் மந்திரமான ஓம் கணேசாய நமக இந்த எளிமையான மந்திரத்தை 54 முறை அந்த தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தீப சுடரொளியை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்படி சொல்றதுனால விநாயக பெருமானோட அருளால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும். இந்த தீபத்தை குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது நாம் எரிய விடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தீபத்தை குளிர வச்சதுக்கு அப்புறமா அருகம்புல்லை எடுத்து விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது சகல தோஷங்களையும் நீக்கி நிறைவான வாழ்க்கையை நாம் வாழலாம். இது ரொம்ப எளிமையான வழிபாடு. நீங்கள் ஒவ்வொரு மாதமும், அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிப்பீங்கள்ல, அப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தோஷங்களாக இருந்தாலும் நிச்சயமாக விநாயக பெருமான் அந்த தோஷத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.